என்னடா பாரு இடம் இது ஏதோ ஒரு படலா பாரு. ஓ இந்த வேற நகரத்துக்குள்ள போகுதோ. මින්නේරි බෙව කොයිද? මේක කැම්පින් මින්නේරි බෙව කැම්පින් කරන්න. ඔයාලට කැම්පින් කරන්නද? ඔව් මේක ප්ලේස් කොයිද? අපේ අයියට කතා කරලා නම් පුළුවන්. ඒ ෆෝන් නම්බර් එක දෙන්නම් ගහගන්නවද? සවකල ඒරියාද? එතන සවකල. ඉතින් සවකලේ. அடே நீங்க இது படங்க உதறனீங்கனே உதறல காத்து பாந்து சத்தம் கட்ட என்ன சத்தம் கேட்கல இந்த ஹைலான காரணம் கடகா இந்த கல்லளி விடுவார் சா அதுக்குள்ள எங்கடா போறது ஓரத்துல இல்லையோ பக்கெட்ல பார்த்தா நான் இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் குணமா இருக்கிறா பை இதாரு கவர் வைக்கடா காரைக்குள்ள வாதா அனு காரைக்குள்ள படங்களை வச்சா படங்களை விரிச்சு பார்த்தா அப்ப படங்குள்ள மாட்டிக்கும் மேல பறந்துடா படங்கு ஃபுல்லா பறந்து எங்கடா எங்க இருந்தா ஓ அது எங்க விழுந்தீங்கடா அது நான் தான் படத்தை பாத்துறா நான் அப்பையும் எங்க இருந்தது தங்கத்தை கண்ண மாதிரிடா போய் அவர்கிட்ட சொல்ல மாலை எடுத்த மாட்டேன் இதுக்குள்ள வச்சியாடா படங்களை வச்சுருப்பாங்க பறந்து தானே எழுதுறாரு அது 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 படி லொக்கில் போய் சொல்லிட்டு ஐயாட்டு சொல்லி விடுங்க இது எடுத்தாச்சு சொல்லு படுமா வாடே எடுத்தாச்சு ஓ கண்டப்ளோ கேரள முலங்கியாது கேரள முலங்கியாது படாத முலங்கியாது ஓ இல்ல விரிங்க ஓகே அவன் பொலனர்வே மட்டக்களப்பு பொடி ரிப் என்னவா தமிழ் கத்தாகர் தமிழ் நேத்தேನೆ ಸಿಂಗ್ಲ ನೆತ್ತೆ ಏರಿಯಾ ಅಲಿಯಾ ಏನಾவது வரும் மேக் ரோட்
මේ පාර එනවද? මේක පළයට. පළයට. ஏய் விதவ் இங்கே ஞான வருமா ஞானே ஓஹோ எவ்ரிடே என்னது எவ்ரிடே நைட் அண்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் வெளியில வடக்குற ஹீரோ வராது காருக்குள்ள எடுப்போம் படங்க மடிங்க கார் வாங்க கொஞ்சம் நம்பர் தான் லைட் சரி நீங்க கொஞ்ச நேரம் படிப்பீங்க இல்லை களைப்போகோ அப்படி படுத்துவீங்க ஏறி மிதித்து போம் மேப்பாறு கோயில் பகமுன மாத்தல ரோட் டம்புல்ல ஓ மேக் ரோட் ஆனா கதைக்கிற கொஞ்சம் விளங்கு நமக்கு என்ன 2-3 நாள் நிக்கேஜிங்க புடி விடுறாப்பா நான் கேட்கத்தானே பாறை எலிய அலியா என்னவது மேல இந்த திறப்பை கண்டுபிடிச்ச பெரிய விஷயம் திறப்பை தர உலாவர் வந்து காய்ச்சதும் ஓகே படங்க மடிப்போமா சரி சனு மீது மடிங்க படங்க மடிங்கண்டா பாவம் சுருட்டியாகவே இங்கே இப்போ அங்கே படிக்கிறது அவனை கடை உடைக்காம இருந்த சரியா வா ஜாயின் பண்ண மாட்டேன் வச்சு மடிக்கிற கஷ்டம் எங்கால விட காத்து அங்க பாரு நம்பர் ஆக்கணும் டேய் எப்படிடா நீ தொங்கல் முடியல தொங்கல தொங்கல பிடிக்கணும்டா கொண்டு கூடுவாம இல்லடி ஓ சனு சனு தூக்கம் சனு தூக்குங்க கமான் அதில் வாழை இழுத்துலையும் கவனமா என்னன்றா வைக்கிறே இது மண்படும் சோறு சோறு சோத்து சோத்து சட்டியை தூக்கி சொல்றேன் மேலே மடிக்கடி எல்லாம் சிக்கட்டான் நான் சொல்லியா காரை திறந்து கீழே காலில் காலு கிட்ட விடும் பூலி வைக்கல எடு வெளியெடு இங்க வாங்க சாணு ஓரத்தை விடுங்க போடுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நிற்கானு மடியில வச்சு நிற்கானு இப்போதைக்கு காத்து நிற்கும் பாரு ஐயோ அவன் கண்ட புழுவான் கண்டே கேவாது කොයිද පැත්තේ මොනවද මොනවද නම මොකද මේක ගම සියඹලා ගස සියඹලා ගස ඔයාගේ ගම ඔව් කෙදර ගම ඔව් ஓகே வீடு இருக்கிற ஊராண்டு இருக்கு நான் மாமா மட்டக்களப்பு தமிழ் මේ සිංහල දන්න චුටක් පාඩම් කරනවා සාමාන්‍ය පන්න එකට වගේ මෙහෙ ඇවිල්ලා උයන කාලේ යනවා කාලා බීට් ඩ්‍රින්ක් කරගෙන යනවා ඔයාලා ඉන්නේ
மாமா நெத்த அவர் கேட்கிறாராம குடிச்சிட்டு ஃபன் எடுக்கிறது வந்தீங்க இங்க நேனே ஒக்கமே டீ 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 டோட்டல் ஓ நோ ட்ரிங்கிங் நோ ஸ்மோக்கிங் ஒயா பொண்ட நோ ஸ்மோக்கிங் நோ பொண்ட எச்சராய் ஓகே மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலை பொழுதுல என்ன காருக்குள்ளேயே தூங்கி இன்றைய நாள் அப்படி போச்சு. எங்கட கிணறு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல எப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாமானே அப்படிப்பட்ட ஒரு ஒரு நீர் தடாகத்தில் நாங்கள் குளிச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆற்றுல குளத்தில் குளிச்சுட்டு இப்போ உடுப்பெல்லாம் மாற்றி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 16 சமயம் ஓகேயா அட்டை பிடிச்சியா இல்லை மீன் கடிக்கு வாங்கலே செய்யணுமா ஏன்னா சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்படியே எங்களுடைய பயணம் போய் கொண்டிருக்கு. காட்டில் தங்கி ரோட்டில் தங்கி இப்படின்னு வந்து எங்களுடைய பயணங்கள் போய் கொண்டிருக்கு. அந்த வேலை உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்றைய தினம் கவர்னஸ் ஆகிட்டேனே அந்த பக்கம் நாங்கள் போனாங்க மின்னேரியா குளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மின்னேரியா குளத்துக்கு போகிறதுக்கான அந்த நேரம் அந்த இது வந்து எங்களுக்கு போதாமையாக இருந்து காரணம் என்ன சொன்னால் நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு சரியான அந்த லெக்கு வந்து பிடிவும் இல்லை. கொஞ்சம் தூரம் போனால் காடு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட சமையல் இப்போ காலையில் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோன்னு. அப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் மீரா. ஒரு நேரம் நிப்பாட்டு பாப்பா, இது கொஞ்சம் வெயிலாக இருக்குது சரியோ. அனைவரும் இருக்குன்னுக்கண்ணா மரக்கறிகள் இருக்கு, வாங்கின கருவாடு இருக்கு. கருவாடு வைப்போமா அவ்வளோ கறி என்ன கருவாடு வைக்கியா? அப்போ கருவாட்டு கறி சமைக்கணும். முதல்ல வந்து நாங்கள் தங்குறதுக்கான இடம் என்ன இதை முழுக்க காரக்குள்ள தூக்கி இடுப்பு பிடிச்சிது எனக்கு கிலோடா வச்சு இழுக்கணும். ஒவ்வொரு நாள் நைட்டில் வச்சு இந்த ரோட்டில் குப்பரை படுக்க வச்சு ரோட்டு சூட்டுக்கு இறங்கும் ஒரு மாதிரி மேலே வச்சு இழுத்த விட சரி. இப்போ 2 நாள் நாங்கள் வந்து அங்கே போவோம் மின்னரியா போவோமா? எங்கே போவோம் மக்களே எங்கே போவோம்? ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கடா ஜங்கிள் என்னடா ஜிங்கிள் கவுசா எங்க இருக்கீரியா? அங்க போனா டென்ட்லாம் வந்து அடிச்சு நிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தான். ஆனா என்னடா நம்ம டேய் நான் படிவா மீனை கட்ட முடியும்னா மீனை பிடிச்சி துண்டல் வடியா கட்டிடா அந்த இரவட்டு நச்சுட்டா புழுவட்டு நச்சுட்டா எங்கயா கட்டுப்பாம்மா அங்க யாரு வீட்டுல ஆண்டா விளையாடல கத்திரி நம்மகிட்ட கம்பு அங்க வட்டி எடுப்போம். மீன்பிடி சமைச்சு சாப்பிட முடியுங்களா? சொதியெல்லாம் வச்சு நல்லா பிடிச்ச மாட்டோம்னா விளையாடல ஒரு ஊசி கொஞ்சம் பெரிய ஆளாக்கிறா வேறா நம்ம கடையில வாங்கிடுப்போம். அப்ப என்ன வாங்கணும்? இது சிக்கடிச்சு மாதிரி இருக்குடா காட்டி தான் வாங்கணும். மேக தீயனவா என்னவது எப்படி ஆகுற தீயனவது மேக தீயனவா இது ஓகே ஊசி நோட் பெரியாதா நோட் பெரியாடா. இப்போ மின்னரியா குளத்து போகணும்னு சொன்னா அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் துண்டல் போட நான் நினைக்கிறேன் மீன் பிடிபட நினைக்கிறேன். ஒரு ஆள் சமைக்கிற வேலையை பார்த்தாலும் ஒரு ஆள் இஞ்சால மீன் பிடிக்கிற வேலையை பார்க்கலாமே என்னடா 2 பேர் சமைப்பேன் 2 பேர் மீனை பிடிக்குமா? சரியோ அப்ப என்ன வாங்கணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு தங்கூசியும் படிவா ஊசி நிறைய வாங்கிடுமாடா. ஏன்னா ஊசி டக்குன்னு அறுது இல்லோ. அப்ப இதை வேணும் சொல்றேன் பொருள் கடைக்கும் இதை காட்டி தான் கேட்கணுமா? சரியோ இடம் ஓகேண்ணே உங்களுக்கு மின்னேறியோ? என்ன உள்ளுக்குள்ள காடுனே இப்ப காலையெல்லாம் சரிட்டு அங்க போறதுக்கு. ஏன்னா நம்ம போன நேற்று போன டைம் பிள்ளை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு வெட்டக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து நடக்குனே கடவுளே கிருமி கலங்கி போச்சு எங்களுக்கு. பிரேக் அடிச்சு அவன் என்னோட பிரேக் அடிச்சா அவன் பஸ்ஸே நிக்கல. இந்த குளத்துல இல்ல மீனாடா. சரி இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க இந்த விஷயம் உங்களோட அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு? இப்ப உங்களுக்கு இந்த நிலைமை இடைக்கிட கேட்கணும். உங்களோட ஃபீல் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க கேட்க தானே வேணும். நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படும். அதாவது ஃபியூச்சர்ல பிற்காலத்துல நமக்கு என்ன தேவையோ அது வந்து இப்ப அனுபவிக்கணும் நம்ம. அதாவது நம்ம ஏதாவது ஒரு கல்யாணம் காட்டின உதாரணத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழலாம். இப்ப வாழ்ற வாழ்க்கையில சாப்பாடுகளை இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு நம்ம இறைச்சி கறியோ மீன்கறியோ சாப்பிட்டு வாழணும் இல்லானே. ஏதோ நம்ம அன்றாட பசிக்கு ஒரு மரக்கறியோ ஒரு கருவாட்டையோ ஒரு பொன்னாங்கண்ணியோ திராய சுண்டி சாப்பிடலாம். நைந்தா
மற்றதுமே காட்டுக்குள்ள நிக்கிற பயணம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பயணம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பயத்தோட சேர்த்து ஒரு திகில் பயணம் மாதிரி. அதான்டா காட்டுக்குள்ள நிக்கிறன்றையோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். காடு இந்த குளக்கரையோரங்கள்ல அது இரவுல நிக்கிறன்றது கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. உண்மையிலே இந்த மன நிம்மதியா கிடைக்குண்ணே, மன நிம்மதியா கிடைக்கு ஊர்ல. அந்த நிறைய பேர் வந்து எனக்கு கோல் அடிச்சிருப்பாங்க வாட்ஸ்அப்ல. கோல் அடிச்சுட்டு இப்ப நம்ம ஆன்சர் பண்ணலன்னா சில வேலை யோசிச்சிருப்பாங்க, இவன் என்னடா கோல் வந்து ஆன்சர் பண்ணான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து கட்டாயம் நாங்க சொல்லி கொடுறோம் என்றால் உண்மையிலே வேணுமெண்டு போன் வந்து ஆன்சர் பண்ணாம இருக்கிறதில்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா கவரேஜ் இல்ல. மெயினான பிரச்சனை வந்து நீங்க அடிக்கிறது வந்து உங்களுக்கு ரிங் போறமே காட்டுதான்னு தெரியல. நாங்க நிக்க காட்டுக்குள்ள போனோம்னா அங்க கவரேஜ் இருக்காது, அதுக்கு அப்ப டேட்டா வந்து ஒன்லவே இருக்காது. அடுத்து லேட்டா தான் வந்து உங்களோட கோல்லாம் வரும். அதே தான் இப்ப அது சொன்னா வந்துட்டு எங்களுக்கு வேலை. நாங்க வந்து உண்மையில இங்கே போன் கேட்கறது வரல. அப்ப எங்களோட பயணம் இது ஒரு வெற்றி பயணம். என்ன எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் இந்த ஒரு நகர்வு. அதுக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவைங்க தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம். மற்ற நாங்க இங்க வந்து ஃபன் பண்ண வரலானே, அட்வென்ச்சர் பயணத்தை நாங்க வெற்றியரை முடிக்கணும். அதுக்கு வந்து நாங்க எங்களோட இந்த பாத்தீங்கன்னா இப்ப புலனறுவையில மட்டும் இல்ல எங்களுடைய அட்வென்ச்சர் பயணம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது இலங்கையில் இருக்கக்கூடிய என்ன முதல் நாங்க நீங்க சொன்ன மாட்டேல் நாங்க தமிழ் இடங்கள் மட்டும் தான் போடுறாங்க. திருகோணமலை என்ன அம்பாறை, அப்புறம் வந்து மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என்ன. ஆனா இப்ப நாங்க எடுத்த முடிவுன்னு சொன்னால் 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களுக்கு எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு நாங்க லோ பட்ஜெட்ல வந்து எப்படி பயணம் செய்ய போறோம் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். எங்களுடைய இந்த புலனறுவை சீரீஸ்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு. இந்த புலனறுவையில முக்கியமான பல வரலாற்று இடங்கள் இருக்கு. நாங்க வீதியினுடைய ஆரம்பத்தை சொல்லியிருக்கோம். இப்ப எங்கட இந்த திக் திக் நிமிடங்கள் சீரீஸோட சேர்த்து அந்த விஷயத்தை நாங்க உள்ளடக்குவோம். உள்ளடக்கி அதனுடைய வரலாறுகளை வந்து கண்டிப்பா தெரியப்படுத்தும். அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இங்க வந்து புலனறுவையில வந்து அந்த பழைய சிவன் கோயில் ஒன்று இருக்காம். அந்த சிவன் கோயிலை பார்க்கணும். அடுத்த மன்னர்கள் வாழ்ந்ததுக்கான அந்த அடையாளங்கள், அவங்களுடைய அரண்மனைகள் என்ன ஏழடுக்கு மாளிகையோ என்ன இருக்குல்லோ, செங்கல் சுவர் மாளிகையோ ஏதோ ஒன்று இருக்கு. சரியோ மண்டபம், அந்த சந்திர வட்டக்கல், அப்ப அப்படியான அந்த என்ன சொல்றது எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். எல்லாமே இங்க இருக்கு. ஏன்னா புலனறுவையில நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. புலனறுவை சீரிஸை வந்து பெருசா போகும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இங்க இருக்கிற எல்லாத்தையும் காட்ட விடுக்கிறோம் தானே. இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டக்கூட நமக்கு டைம் இன்னும் நிறைய தேவைப்படும். அதான் எங்கட 25 மாவட்டங்கள் நாங்க போய் முடிஞ்சது ப்ரோ பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வெளியிடுறோம். ஏன்னா நாங்க உங்கள்கிட்ட ஆரம்பத்தை சொல்லித்தோம், இலங்கையிலே வந்து சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, பாக்குறதுக்கான இடங்கள் இருக்குன்னு தம்பி. அப்ப நம்ம தான் வந்து ஒருத்தரும் ஃபுல்லா வந்து இறங்கி பாக்குறதில்ல. எங்கட நோக்கம் இலங்கையில வந்து சுத்தி முடிச்சது பிறகு நாங்க வெளிநாட்டுக்கு போகலாம்னு. நாங்க தொடர்ந்து வீடியோ போடக்குள்ள வந்து யூடியூப்ல கொஞ்சம் நல்ல சம்பளம் வருமானு சொல்லக்குள்ள அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு ஏன்னா இவன் ஆசைப்பட்டமே முதலாவது வந்து நாங்க இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர்னு இந்த மாதிரியான நாடுகளுக்கு நாங்க போவோம். அதே மாதிரி வந்து நிறைய அட்வென்ச்சர் ஃபீல் உள்ள இடங்களுக்கு போறதுக்கும் ஆசை இருக்கு, அங்கேயும் போவோம். ஆனா அந்த என்னோட இவ்வளவு காலம் வந்து ஒரு டென்ஷனாகவும் மனசுக்கு வந்து கஷ்டமாகவும் அடுத்து வந்து எந்த நேரமும் வந்து ஏதோ ஒரு ஒன்று தொலைச்சமாகி இருக்கும். நான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு மனசுல நிறைவா இருக்குன்னு. இதான் வாழ்க்கை, எல்லாமே மறந்து போயாச்சு. வார பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்தாச்சு. நீங்க உங்களோட வாட்டில பிரச்சனை எடுங்க, ஏன்னா நீங்க அடுத்து போங்க, பிரச்சனை இல்லை. நாங்க எங்களோட வாட்டில எங்களோட வேலையை நாங்க பாத்துட்டு போறோம். என்ன ஏன்றால் எல்லாத்தையும் பட்டு உணர்ந்தாச்சு மக்களே. என்ன சொல்றது, எல்லாத்துலயும் உணர்ந்தாச்சு. இந்த காசு பணத்துல உணர்ந்தாச்சு, நல்ல நண்பர்கள்ல வந்து உணர்ந்தாச்சு, ஏன்னா நம்ம உறவுகள்ல வந்து உணர்ந்தாச்சு. நம்ம வந்து இப்ப லொஸ்ட் ஆயிட்டோம். இப்ப நம்ம நல்லா இருந்த மனுஷன் வந்து நம்ம திடீரென்று விழுந்தோம்னு சொன்னா சில மாற்றங்களை வந்து பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு மனசை உடைக்கக்கூடிய மாதிரியும் புண்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதுல நான் கண்ட உண்மை இது. ஏன்னா ரெண்டாள் நான் எனக்கிட்ட காசுக்குள்ள அள்ளி கொடுத்தேன் நான், அது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எனக்கிட்ட வந்து காசு இல்லைண்டா ஒரு 50 ரூபா கேட்டாலும் தர மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்குண்டா கேட்டா தர மாட்டாங்க. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. நம்ம மீண்டும் முயற்சி எடுக்கிறது நம்மட அது வெற்றிக்கான படி. என்ன அதான் சொல்லுவோம். மற்ற இந்த பயணத்துல உண்மையிலே இந்த வீட்டாக்களை ரொம்ப மிஸ் பண்றவாங்க. ஏன்னா வீட்டாக்களை அதாவது அவங்களுடைய இந்த தூர பயணம் கொண்டு போக்குள்ள இல்லை அவங்களோட நிறைய அம்மாக்கள்லாம் கவலைப்படுறாங்க. ஏண்டா அப்படிலாம் இருக்கீங்க.
என்ன செய்யற விதுவாக்களை மிஸ் பண்ணலையா அம்மாக்களை? என்னன்னா இப்ப என்ன வாங்கன்னு கடையில தங்குஷி நூல் வாங்கண்டு மறந்துச்சு வாதியா. அடுத்த ஒரு வீட்டுல போய் தங்கி வந்து ஆனா இந்த இடத்துல மண்புழு இல்லையா இங்க கிரவல்றாப்பா. இது மக்களே என்ன பிரச்சனை சொன்னா இங்க மண் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மலைகள் இருக்கிறபடியால வந்து இந்த கிரவல் மண். அப்ப அதனால பாத்தீங்கன்னா வந்து இந்த மண்புழு எல்லாம் வந்து வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு மண்புழுவை கொஞ்சம் நாங்க சேகரிச்சு வச்ச முடிச்சுன்னா இன்றைக்கு எங்க முன்னேறிய குளத்துல என்ன பெரிய பெரிய வளப்பான்லாம் எழுப்பினாங்க. பிடிக்கலாம் மீன் கரைக்கு பிடிக்கலாம் வேண்டாம். அந்த அலை இல்லாட்டினா மீன் இருக்குண்ணா. அலை இருந்தாலும் பாருண்ணா மீன். உங்கள்கிட்ட என்னன்றாப்பா புழு ஓட்டுறதுக்கு இருக்கிறேன் இந்த காரணம் சரி என்ன மேக்க ஃபிஷ் ரைஸ் தியனது ஃபிஷ் ஃபுட் தியனது மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு இருக்காண்டு ஓட்டாப்பா மீன் சாப்பாடு வந்துடுறா ஃபிஷ் ஃபுட் என்னக்குள்ள சிங்களம் கற்றுக்கொள்ள சொல்றேன். நாங்களும் சிங்களத்தை கற்றுக்கொள்றோம். ஆனா இன்னொரு 1 மாசம் 2 மாசம் இருந்தா பழகிரும். கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல பழகிடலாம். அது என்னன்னு சொல்றா அப்ப? அதாவது இப்ப நான் மட்டுமோ இல்ல நீ மட்டும் வர ஒரு ஆள் தாண்டா சிங்களத்தை பிடிப்போம். என்னன்னு சொல்லு அவங்களோட சிங்களம் பழகிது நமக்குள்ள அதுக்கப்புறம் தமிழ். அப்ப நம்ம காய்ச்சி தானே வந்த சிங்களம் மறந்துருக்கு. இரவுல காய்ச்சி பழகிதுறாப்ப காலையில இடம்பு மறந்து போகுது. தனி அறிக்கணும் நம்ம குழம்பு செய்தாங்க. நான் வேலையை போறபடியே பழகிறோம். நம்ம படிக்க கடையை பாருங்க இது. ஆடா நம்ம படிக்க அந்த டைம்ல இருந்து சிங்கள படம் கட்டாயமா இல்லையடா. நோமலா இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ல சிங்கள பாடம் எனக்கு சிங்கள பாடம் ஆசிரியர் வார இந்த வியாபாரம் தெரியாது. எனக்குலாம் தெரியாடா. நான் என்ன பண்ணா தெரியாது. என்னைய பாட்டு ஒன்று 4ஆம் ஆண்டுல சொல்லி தந்தாரு அப்ப ஒரு டீச்சர். ஏ மகே தாரே தார பாகி கீ கென்னனத்தே கென்ன வரித ஏன் உனது வாழ்த்து போல பாட முடியவில்லை பாட இயலாதா. என்னடா பாரு இடம் இது ஏதோ ஒரு படலா பாரு. எத்தனாவது பட ஏரியா? நேவி ஆமியா? அது ஆறு தெரியும். நம்ம வெளியே வா. நம்ம இப்ப ஆமியா தேசி மரம் நிறைய நிக்கிறா. தேசி மரங்கள்லாம் வேணும் சிங்கள ஏரியால பாக்குறது பச்சை பச்சை நினைக்கிறேன். பீரங்கி சிலண்ட பத்தி அப்படி பீரங்கியா இல்ல பீரங்கி தான் சிலானடா. சில இல்லடா உண்மையிலே இருக்கிறா. நல்லா பெயிண்ட் ஒன்று அடிச்சு வச்சுக்கான. அதுக்கு டைனோசர் இருக்கீங்காலே. டைனோசர் இன்னைக்கு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இன்னைக்கு ஹோட்டலாடா. அது கிளப்டா பாய். ஏன்னா இது யானை ஒரு இடம் நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம். கடையில போய் இது வாங்கணும் சரியோ. தங்குஷ் வாங்குவோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் சரியோ. இதுல வீடு எழுதிடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் வீடு இல்லை போட்டி எடுக்கிறதுக்கு. கூட்டு போமா அந்த ஊர் கூட்டு போமா ஊர் வழியே இந்த ரோட்டு போதா சனு கூட்டு போமா போய் பாடா ஊர் பாக்க. இந்த ரோட்டுக்கு வந்து வரோம் நஜியா சரியோ. அந்த அண்ணட்ட கேட்புமா அது අයේ මේක ගම නම මොකද? රොටා මේකද විලේජ්ද? විලේජ්. මේක people තියනවද? මම විසිට් කරනවා. කවුරුල්ල? බෙවද? මින්නේනේ බෙවය කොයිද? මේක ලොකේෂන් නැත්තනේ. මම තමිල් මට කළපු ඔය සිංහල දන්න තමිල් දන්නවද? නැද්ද? මේක විල්ලේජ්ද people තියනවද? ඉන්නවද? ඕකේ. බොහොම ස්තුතියි. ඕකේ. உனக்கு ஒரு கடை வருது இங்க கடுவாமா
இதுல என்ன ப்ரா அங்குஷ் நூலுமா இதுல இருக்காரு அங்குஷ் நூல் எடுவோம் அக்கே மேக என்ன கேக்குறேன் தமிழ் தெரியுமா தமிழ் என்ன அது මින්නේරි බැබ කොයිද මේක කැම්පින් මින්නේරි බැබ කැම්පින් කරන්න ඔයාලට කැම්පින් කරන්න ඕ මේක ප්ලේස් කොයිද අපේ අයියට කතා කරලා පුළුවන් ඒ ෆෝන් නම්බර් එක දෙන්න ගහගන්නවද ஃபோன் நம்பர் ෆෝන් නම්බර් එයාට කෝල් කරලා අහන්න එයා කියයි ඔයාගේ ෆෝන් නම්බර්ද නෑ නෑ අපේ අයියගේ ෆෝන් නම්බර් එක ஐயா අන්න ඕකේ දෙන්නේ 077යි சொல்லுங்கடா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் சொல்லுங்க කවුද හස්බන්ඩ් ස්විච් ඔෆ් කරනවා චුට්ටකින් ගන්නවද லேட்டா கொஞ்சம் லேட் அடிக்கணும் லேட் அடிக்கிறா ஓகே பகம ஸ்துதி டேய் கேம்பிங் அடி சொல்லடா அவங்க விளங்கி தானே நானே விளங்கிட்டு மின்னரியாவே பின்னுக்கு இது கிராமம் தான் அப்ப இதென்னடா பெரிய மலைய சேத் மாதிரி மலைச்சேரி தான் இவதே கேறா சரி ரோட் போ சரி ஊர்தான் நேரானே பிரதேச காரியாலயமா மரமால்ரா பாய் கோட்டை ஞாபகம் வச்சுங்களோ இது காடு தான் இது பயங்கர காடு காட்டுக்குள்ள வீடுலாம் பாலஞ்சு கிடக்குண்ணே என்னடா அபார்ட்மெண்ட் பில்டிங்காடா இது ஆள் இருக்காங்கடா ஆகல் இல்லை இருக்கிற ஆகல் சரி இருக்குண்டா இந்த நிலத்துல இது இருக்காதுடா அந்த புழு கொண்டு இருக்காது இருக்காது சவுக்கால ஏரியாது எதுடா சவக்காலே சரிடா சவக்காலே இந்த கடையில கேட்டு பாப்பமா காங்குச்சி நோட் கிடைக்காது ஒட்டலா இதுடா இருக்கா நினைக்கிட்டா அவனோட கடையில மனுஷெல்லாம் பார்த்து உனக்கு வாயு ஓம்புற சிக்கலாயி கடையில ஞாபகம் வருது கொஞ்சம் ஈரழிப்பா நிலம் இருக்கு நானே இது வந்து கிரவல் இந்த வேற நகரத்துக்குள்ள போகுதோ காட்டேரியாவது ரோட்ல பார்க்கலையா டெவலப் ஆகிட்டு அதான் தார் ரோட் மட்டும் சைட்ல காடு ரோட்டு மட்டும் தாரா இருக்குதா இது கொஞ்சம் மலை மாதிரி தான் இருக்கு இங்க இதெல்லாம் மட்டும் சரி வட்டி எடுக்கணும் வட்டி எடுக்கணும் நம்மட ஆயுதத்தால வட்டிடானே புல்லு வட்டி இல்லாட்டி ட்ரை பண்ணலாம் இடம் இல்லையா அதோட வீடு இருக்குதாங்கடா வீட்டு அந்த கிணறு இருக்கு தானே கிணறு இருக்கிற இடத்துல இருக்கும் இந்த குளத்தோரங்கள்ல வெட்டலாம்டா வம்பட்டிக்கு வேண்டா அதை வெட்டி பார்த்தோம் நிறைய பேர் நக்கலா பேசுறா பேண்டைக்கு மீன் பிடிக்கல அவனுக்கு குவாலிட்டி சொன்னா என்னடா தெரியும் உங்களுக்கு அது எங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த வெளியே வரதே டைம் ஆயிட்டானே அதுக்கப்புறம் மீன் பிடிச்சு வர்றது கஷ்டம் ஆனா அன்றைக்கு ஒரு லட்சத்து ரெண்டிக்கு நாங்க எப்படியா மீன் பிடிக்கணும் இருக்கு நம்மட ஊர்ல இருக்கிற குளத்துல மீன் இல்ல இந்த போய் குளத்துல மீன் இல்லையா பாய் அண்ணா அவருக்கா அந்த கடையில கேட்டு பாப்பா இது சொன்னானே எதுல வரக்குள்ள நான் காக்குறேண்ணா அவன் இல்லைன்னா சின்ன நட்டு வேண்டா ஐயத்துண்டு சரி அலைக்கு அப்ப தண்ணி செல்லாது தாடி அவரு இது அப்படி அந்த பழைய அப்படி பார்த்து வாங்கி கேட்டுதா இருக்காண்டு
அம்மே ஏன் அது பீஸ் மாலு ஓகே கேட்டியா ஓ என்ன நேட்டு பீஸ் மாலு இல்லையா ஃபிஷ் மானே இதை காடி கேட்டு இல்லையா அவன்கிட்ட மீன் ரெண்டு எடுங்க இது ஏதோ கேட்டியா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு ஏதாச்சும் இது பெரிய சவாலா இருக்கு நமக்கு குழு ஓட்டுறது அதான்டா இது நம்ம ஏரியான்னு சொன்ன நேரம் வட்டி அடைஞ்சிங்க அந்த வயலோரங்களை ஓட்டணும் இல்லாட்டி இவங்கடே வயலோரங்களை ஓட்டணும் எங்கடா இருக்கு இந்த வயல் அதுதான்டா இங்க வயலே ஆனது காடு தானே அங்க இருக்கு பொன்னூறு ஒண்ணுக்கு இருக்கு ஒண்ணுக்கு மண்ணம்பட்டி தாண்டி செவனாபடி எதாச்சிட்டோ அதான் குளம் தெரியுதா வினதா குளம் தாண்டா விடல சரி பா அண்ணா தூண்ட போடுறாங்கடா எங்க அண்ணா தூண்டு நிறைய பேர் போடுறாங்கடா போடுறாங்களா ஓ துண்டு போடுறாங்களா ஓ வாங்கிடுமா துண்டு இதால விட்டுண்டியோ போயிடலாமாடா இந்த வழி தான் இதால போயிடலாம் அண்ணே படத்தை போட்டு போகணும் பாத்துருவா இது இந்த வாரத்தில் போகலாண்டா இதுல ஹாரப்படுமா உங்க ரோலே போடுறாங்கண்டி உண்மையாவடா ஓ அல்ல வாரண்டா பக்த அடியார்களுடைய கவனத்திற்கு எங்களுக்கு இப்போ 4 பேர் தூண்டல் போடுற மாதிரி தெரியுது அந்த பக்கம் என்ன போயிட்டு பார்க்க போறோம் இதால போயில அது ஆக்கள் வள பண்ணேங்கண்டா கேட் அங்க வா 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 டக்குனு வா உஷாரா நடக்கணும் இதாண்டா போய் சரி என்ன வழி வந்து போகுது நடந்து இழுக்காம வலையா இல்லை இதானே புந்துவாங்க